எனக்கு பணம் வந்து ஒரு சாதாரணமாவே தெரியலங்க சார். அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கிற ஆட்களை பார்த்து அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. சில லட்சங்களை அள்ளி கொடுத்தால் கூட வீடியோ பதிவு போட வைத்து வலைதளத்தில் பெயர் வாங்க முயற்சிக்கும் நபர்கள் பலர் இருக்க, சுமார் 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தனது நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக கொடுத்துவிட்டு அடுத்த நொடி வங்கியில் கிளார்க் பணிக்கு சென்ற பூரணம் அம்மா வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் கிடையாது என உரக்க கூறியிருக்கும் அந்த தாய் யார்? ஓடி போய் வாழ்த்து தெரிவித்த எம்பி மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆஇ பூரணம் அம்மாள். அங்குள்ள கனரா வங்கியில் எழுத்தராக பணிபுரிந்து வருகிறாராம். இந்த நிலையில் ஒத்தக்கடை அருகில் உள்ள கொடிக்குளம் என்ற அரசு பள்ளியை நடுநிலை பள்ளியாக உள்ள அந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்றுவதற்கு நிலம் தேவைப்படுவதை அறிந்த அவர் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை வலைதளத்திற்கோ எந்த ஒரு மீடியாவிற்கோ பேட்டியும் கொடுக்காமல் நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று அந்த பள்ளிக்கு அதனை பதிவு செய்து அதனை கொண்டு போய் பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு சத்தமே இல்லாமல் வங்கிக்கு சென்று அன்றாட பணியை செய்ய தொடங்கி விட்டாராம். இது குறித்து அறிந்து அதிர்ச்சியாகி இருக்கிறார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன். அந்த அம்மையாரை நேரில் சென்று அந்த வங்கி ஊழியர்களுக்கும் இது குறித்த தகவலை அந்த அம்மையார் தெரிவிக்காமல் இருந்த நிலையில் அவரை அரசு சார்பாக வாழ்த்தி வணங்கிவிட்டு வந்திருக்கிறார். பூரணம் அம்மாவிற்கு தற்போது லட்சக்கணக்கானோர் வாழ்த்து மழையை பொழிந்து வருகிறார்கள். என்னன்னா, நிறைய அள்ளிக்கிறது தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அப்படி கொடுக்கிற ஆட்களை பார்த்து அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமானது. நான் நினைக்கிறேன், நம்ம ஆயி பூரணம் அம்மாள் அவங்க கொடிக்குளத்துல அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை 1.52 ஏக்கர் நிலம், அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய 7.5 கோடின்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே 4.5 கோடி. அதை அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியா போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம சத்தம்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க வங்கியில். எவ்வளவு பெரிய விஷயம் அது! சாதாரண விஷயம் இல்ல. இவங்கதான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு. பணத்தின் மீதுதான்